விஸ்வாமித்திரர் பரத சத்ருகணர்களுக்காகவும் கன்னிகைகளை வரித்தலும் விவாக சடங்குகளை நடத்த தொடங்குதலும். ஜனக சக்கரவர்த்தியை வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் புகழ்ந்து கூறி, உனது தம்பியாகிய குசத்வஜனுக்கு 2 பெண்கள் இருக்கின்றார்களே, அவர்களையும் தசரதாத்மகளான பரத சத்ருகணர்களுக்கு விவாகம் செய்து கொடுக்குமாறு கூறுகிறோம் என்ன. அது கேட்ட ஜனக மன்னவன் மிக மகிழ்ந்து அண்ணனமே ஆகுக வென்று இசைந்து ராஜகுமாரர் 4 ஒரே நாளிலேயே விவாக முகூர்த்தம் நடைபெறும்படி திட்டம் செய்தனன். அடுத்த நன்னாளாகிய உத்தர பல்குனி நட்சத்திரம் விவாகத்திற்கு மிகச் சிறந்து இருப்பதால் அன்றைக்கே சுபத்தை நடைபெறுத்த வேணும் என்று நிச்சயம் செய்தனன். இத்தகைய சிறந்த சம்பந்தம் தங்களுக்கு நேர்ந்ததை பற்றி ஜனக தசரதர்கள் ஒருவருக்கொருவர் மிக்க குதூகலம் பாராட்டி பரமானந்தம் பொழிய வார்த்தையாடி கொண்டனர். மேல் செய்ய வேண்டிய சடங்குகளை முறைவாழ்வாது நிறைவேற்றுதல் பொருட்டு தசரதர் வசிஷ்ட விஸ்வாமித்திரர்களுடன் தமது விடுதிக்கு வந்து சேர்ந்தனர். விவாக மகோத்சவத்திற்காக நடைபெற வேண்டிய சடங்குகள் யாவும் அடைவுபட நடைபெற்று வருகின்றன. அந்தணர்களுக்கு விசேஷமாக கோதானங்கள் செய்யப்பட்டன மற்றும் பல வகை பொருள்களும் அந்தணர்களுக்கு வழங்கப்பட்டன. ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குருவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் சர்க்கம் 73. ஸ்ரீ ராம லக்ஷ்மண பரத சத்ருகணர்களுக்கு விவாக மகோத்சவம் நடந்தமை கூறுதல். இந்நிலைமையில் கேகய நாட்டிலிருந்து தசரதாத்மஜனான பரதனுடைய அம்மானாகிய கேகய ராஜபுத்திரரான யுதாஜித் என்பவர் மிதிலாபுரியில் வந்து சேர்ந்து க்ஷேம சமாச்சாரங்கள் கூறினர். பரதனை காண விரும்பிய என் தந்தை அவனை அழைத்து வரும்படி என்னை அனுப்பினார். நான் அயோத்தி மாநகரில் வந்து விசாரிக்கையில் விவாகத்தின் பொருட்டு யாவரும் இவ்விடம் வந்திருக்கிற செய்தியை அறிந்து நானும் இவ்விடம் வந்து சேர்ந்தேன் என்றும் கூறினர். தசரதர் அவருக்கு முறைப்படி உபச்சாரங்கள் செய்தனர். மறுநாட்காலையில் யாவரும் கல்யாண மண்டபத்திற்கு வந்து கூடினர். சிறந்த சுப முகூர்த்தத்தில் ராமபிரான் தம்பிமார்களுடன் கூட வசிஷ்டர் முதலிய முனிவர்களை முன்னிட்டு கொண்டு அவ்விடம் வந்து சேர்ந்தபின் வசிஷ்டர் ஜனக மன்னவனை நோக்கி, மன்னர் பெருமானே, கன்னிகாதானம் செய்ய வேண்டிய கடமை உன்னுடையதாதலால் அதனை இனி நிறைவேற்ற வேண்டும் என்று கூற, அதற்கு ஜனகன், முனிவர் ஏரே, இதில் என்ன ஆலோசனை இருக்கிறது? கன்னிகைகளும் மங்கள காரியங்களெல்லாம் செய்து முடித்து விவாக வேதியின் கண் சித்தர்களாக இருக்கின்றார்கள். நானும் இதோ சஜ்ஜனாகவே இருக்கின்றேன். இனி விவாக சடங்கு தாமதமின்றியே நடைபெறலாம். மற்றும் தேவரீர் முனிவர்களோடு கூடி முறை தவறாது நடைபெறுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனன். அதற்கு இசைந்த வசிஷ்ட பகவான் வைதீக காரியங்களான ஹோமம் முதலியவற்றை குறையறச் செய்ய தொடங்கினர். பிறகு ஜனக மன்னவன் சகல பூஷணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மிக விளங்கும் சீதா பிராட்டியை அக்னிக்கு முன்பாக அழைத்து வந்து ராமன் எதிரில் நிறுத்தி கொண்டு, இயம் சீதா மமசூதா சகதர்மச்சரீதவ பிரதீச்சை நாம் பத்ரம் தே பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா. இதன் பொருள், இந்த சீதை என் மகள். நீர் அனுட்டிக்க வேண்டிய ஆச்ரித ரக்ஷணமாகிற தர்மத்தை அனுட்டிப்பதில் இவள் உமக்கு துணைவியாக இருக்க தகுந்தவள். ஒரு குறையுமின்றி நீர் வாழ்க. உமது கையினால் இவளது கையை பிடித்து கொள்ளும் என்று சொல்லி தாரை வார்த்து தத்தம் செய்தனர். அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்துக்களை கூறி பூமழை பொழிய மங்களவாத்திய கோஷமும் உண்டாயிற்று. அந்த முகூர்த்தம் தன்னிலேயே ஜனக மன்னவன் தனது புதல்வியான ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கு கன்னிகாதானம் செய்தனன். குசத்வஜரின் பெண்களுள் மாண்டவி என்பவள் பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தி என்பவள் சத்ருகணனுக்கும் கன்னிகாதானம் செய்யப்பட்டனர். இன்னனம் தாசரதிகள் 4 திருமணம் குறையற நிறைவேறியது. அப்பொழுது பல வகையான சுபகுறிகள் தோன்றின. இன்னனம் நிகழ்ந்த பின்பு அவரவர்கள் தம் தம் விடுதிகளுக்கு சென்று சேர்ந்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.
நமக்கு